இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. பிலேயாம் என்கிற ஒரு மனிதன் பாலாக் என்கிற ஒரு ராஜாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இந்த பாலாக்குக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், அவர்களுடைய செட்டில்மெண்ட்டை நிறைவேற விட்டுறக்கூடாது. அவங்க பாலும் தேனும் ஓடுற கானானுக்கு பிரயாணமா போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த தேசத்துல குடியேறிட்டாங்கன்னா யாரும் ஜெயிக்க முடியாத ஒரு ராஜ்யமா மாறிடுவாங்க. சுத்தி இருக்கிற அத்தனை ராஜ்யங்களுக்கும் சிம்ம சொப்பனமா மாறிடுவாங்க. அதனால வழியிலே அவங்கள தடுத்து அவங்கள கெடுத்துடணும், அழிச்சிடணும்னு சொல்லி தன்னுடைய தந்திரமான ஒரு யோசனைனால, ஏன்னா நேரடியா யுத்தம் பண்ணுவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறது பகல்ல மேக ஸ்தம்பத்தின் மூலமா, ராத்திரி அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமா வெளியரங்கமா தெரியுது. அவங்க எல்லைக்குள்ள யாரும் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அப்ப தந்திரமா என்ன செய்யலாம்னு யோசித்த போதுதான் மந்திரவாதத்தினாலும் யாகங்களை செய்கிறதுனாலும் பூஜைகள் மூலமாகவும் பில்லி சூன்யத்தின் மூலமாகவும் அசுத்த ஆவிகளை ஏவி அவர்களுக்கு விரோதமாக செயல்படுவதன் மூலமாகவும் அவர்களை சபிச்சிடலாம், தான் நினைச்சதை சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு தான் இந்த பிலேயாமுக்கு பணம் கொடுத்து வரவழைச்சிருந்தான். ஆனா பாருங்க, 3 இடங்களிலே இந்த பிலேயாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கும் அவர்களுக்கு எதிராக இந்த அசுத்த வல்லமைகளை ஏவுவதற்கும் அவன் எத்தனையோ முயற்சி செய்த போதிலும் அவனால முடியல. அப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்னா தேவன். தேவன் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது நான் திருப்பக்கூடாது, என்னால திருப்ப முடியாது. என்னால மாத்திரமல்ல, யாராலும் திருப்ப முடியாது. இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? தேவ பிள்ளைகளே, உங்க ஆசீர்வாதத்தை யாரும் திருட முடியாது, உங்க நன்மைகளை யாரும் வஞ்சிக்க முடியாது. உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரங்களை உங்களுக்கு தெரியாம தந்திரமா யாரும் எடுக்க முடியாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசுத்த வல்லமைகளை ஏவியோ இந்த மாதிரி பொல்லாத கிரியைகளை பயன்படுத்தியோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால உங்க குடும்ப வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும், உங்க தொழில் பாதுகாப்பா இருக்கும், உங்க பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க, உங்களுக்குரியது எல்லாம் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா அதை பாதுகாக்கிறவர் கர்த்தர். நீங்க இன்னும் இப்ப இருக்கிறத காட்டிலும் அதிகமா ஆசீர்வாதத்துல வளருவீங்க. ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வளர்ச்சியை, இந்த முன்னேற்றத்தை, இந்த பெருக்கத்தை, இந்த மேன்மைகளை, இந்த ஐஸ்வர்யங்களெல்லாம் பார்த்து யாரு பொறாமப்பட்டாலும், யாரு எரிச்சல் அடைஞ்சாலும் நீங்க அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை யாரால திருப்ப முடியும்? நீங்க என்ன உயர்த்துறீங்க, அந்த உயர்வை யாரால தடுக்க முடியும்? ஆகவே இவர்கள் தடுக்க வர்றாங்க, இவங்க கெடுக்க வர்றாங்க, இவங்க அதை செய்யறாங்க, இவங்க இப்படி தந்திரமா சதி செய்யறாங்க, இதெல்லாம் பார்த்து யோசித்து கொண்டிருக்க மாட்டேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறவராகவும் என்னை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறத நினைச்சு நான் உங்களை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவேன், துதிப்பேன் சொல்லி வாழுங்க. உங்க ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது. தேவனே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை இஸ்ரவேலுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.